Hello everyone, welcome to my channel. இந்த சேனல்ல எதை பத்தி நான் சொல்ல போறேன்னா, இந்த சேனலே வந்து கடவுளுக்கு நேரா நம்மள நடத்துற ஒரு சேனலா தான் இருக்கும். அதாவது மேக்கிங் அஸ் பியூர், ஹோலி லைக் ஜீசஸ் கிரைஸ்ட். ஸோ அந்த மாதிரி கண்டென்ட் எல்லாம் தான் இருக்கும். ப்ளஸ் அவேர்னஸ் கண்டென்ட் இந்த மாதிரி தான் இருக்கும். அதனால உங்களுக்கு இதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா ஃபாலோ பண்ணுங்க. நம்ம எல்லாம் கடவுளுடைய ராஜ்யத்துக்குள்ள போக போகிறோம். ஸோ we want to make ourselves holy. So கடவுள் என்னை எப்படி வழி நடத்துறாரு, எப்படி என்னை மீட்டாரு, எப்படி நடத்துறாரு, இந்த எல்லாத்தையும் பத்தி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ ஒன்னா இருந்து நம்ம வந்து கடவுளுடைய வழியில போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இந்த வீடியோ எதை பற்றினா ஃப்ரூட்ஸ் அண்ட் ஒர்க்ஸ் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட். அதாவது பரிசுத்த ஆவியோட வேலையும் பரிசுத்த ஆவியோட கனிகளும் என்னென்னு நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் பைபிள் பிரகாரமாக. ஸோ நான் என்னோட வாழ்க்கையில் நடந்ததும் எனக்கு கடவுள் வெளிப்படுத்தினதும் பைபிள் பிரகாரமாக இருக்கிறதும் நான் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் எந்த வீடியோ பார்த்தாலும், யாரோட வீடியோ பார்த்தாலும், என்னோட வீடியோவை பார்த்தாலும் நீங்கள் வந்து எப்போவுமே ஸ்கிரிப்சர்ஸோட பைபிளோட ஒத்து போகுதா, பைபிளில் இருக்கா, கடவுள் உண்மையாக இதை தான் சொல்லியிருக்காரான்னு செக் பண்ணி ஞானத்தை தெரிஞ்சுக்கோங்க. பிளைண்டாக எதையுமே நம்பாதீங்க, கேள்வி கேளுங்க. ஸோ எல்லாத்தோட வெளிப்பாடும் தெரிஞ்சுக்கிறபடி பண்ணுங்க. ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு எப்படி வந்து பரிசுத்த ஆவி நமக்குள்ள இருக்கிறது நமக்கு தெரியும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அதுக்கு உங்களுடைய கடவுள் ஜீசஸாக இருக்கணும். ஓகே. அவரை நீங்கள் கடவுளாக ஏற்றுக்கொண்டு அவர் நமக்கு சிலுவையில் இறந்து 3ஆம் நாளில் உயர்த்தெழுந்தவர், அவர் குமாரன்னு நீங்கள் கடவுளால் அனுப்பப்பட்ட அவருடைய குமாரன்னு நீங்கள் நம்பினீங்கன்னா உங்களுக்கு பரிசுத்த ஆவி கிடைக்கும். ஓகே. as soon as you accept Jesus Christ as your Lord and Savior, you will receive Holy Spirit. Receiving Holy Spirit என்றது seal from God. ஓகே. கடவுளோட முத்திரை. ஹோலி ஸ்பிரிட் பைபிளை படிச்சிருக்கோம்ல, நம்ம கடைசி நாளில் மீட்கப்படுறப்போ நம்ம கிட்ட பரிசுத்த ஆவி இருந்தாதான் நம்ம மீட்கப்படுவோம். பரிசுத்த ஆவி இல்லைன்னா we will not be saved. So we should receive Holy Spirit. ஸோ இப்படி தான் உங்களுக்கு பரிசுத்த ஆவி கிடைக்கும். கடவுளை நம்புற யாராக இருந்தாலும் கடவுள் நிச்சயமாக பரிசுத்த ஆவி அவங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ பரிசுத்த ஆவி எப்படி வேலை செய்கிறாரு நம்ம தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, கலாத்தியன்ஸ் 5th chapter 16 26 முடியும் நான் படிக்கிறேன். நீங்கள் என்ன பண்ணுங்க, இந்த வசனத்தை 1 week மெடிடேட் பண்ணுங்க. ஓகே. நம்ம வந்து கடவுளுடைய வார்த்தையா எவ்வளோ நம்மளுக்கு தெரியுதோ அவ்வளோக்கு அவ்வளோ நமக்கு ரொம்ப நல்லது. கடவுளுடைய வார்த்தை நம்மளை வழி நடத்தும், நமக்கு உணவாக இருக்கும், எல்லாமே. இட் பியூரிஃபைஸ் ஆர் ஹார்ட். ஓகேவா. நமக்கு நெகட்டிவ் தாட்ஸ் நிறையா வரும். சத்ரு வந்து நிறைய தாட்ஸை நமக்கு மேலே போடும். கடவுளுடைய வார்த்தையை தெரிஞ்சாதான் நம்ம பொய்யை எதிர்த்து நிற்க முடியும். கடவுள் எப்படி அவர் சோதிக்கப்பட்டப்போ இட் இஸ் ரிட்டன் சொன்னார். அது மாதிரி நம்ம வார்த்தையினால ஃபைட் பண்ணாமல் இட் இஸ் ரிட்டன் அப்படின்னு சொன்னால் இட் வில் ஃப்ளீ. ஓகே. ஸோ நம்ம கடவுளுடைய வார்த்தையை தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். அண்ட் இஃப் ஹோலி ஸ்பிரிட் இஸ் வித் யூ, நீங்கள் வந்து அவரே வந்து உங்களுக்கு வசனத்தை எடுத்து கொடுக்கறதா இருக்கட்டும்,
அ உண்மையான லீடர்ஸ நமக்கு தெரிவிக்கிறதா இருக்கட்டும், நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த மாரி எல்லாம் நடக்கும். ஸோ, ஃபர்ஸ்ட்டு இந்த வசனத்துக்கு போகறதுக்கு முன்னாடி என்னோட டெஸ்டிமனிய ஷார்ட்டா சொல்லிடுறேன். இந்த விஷயத்துல என்னோட டெஸ்டிமனிய சொல்லிடுறேன். நான் வந்து அ ஒரு பாவி. ஓகே. நான் வந்து எப்படிப்பட்டவன்னா, கடவுள வந்து எப்ப பாரு எனக்கு நடக்கிற எல்லா கெட்டதுமே கடவுளால நடக்குது. அப்படி இப்படின்னு சொல்லி கடவுள வந்து ப்ளேம் பண்ணி, கிரிட்டிசைஸ் பண்ணி, பிளாஸ்பெமி பண்ணி இந்த மாதிரி தான் நான் இருந்தேன். ஓகே. ஒரு நாள் நான் ரொம்ப உடைஞ்சு போயிருந்தேன். என் மனசளவிலயும் என்னுடைய கிரஷ்ட் இன் ஸ்பிரிட்ன்னு சொல்லுவாங்கல்ல. ஒரு மாரி ரொம்ப நொறுக்கப்பட்டு உடைஞ்சு போயிருந்தேன். அப்போ நான் கடவுள வந்து நீங்க உண்மையான தேவனா இருந்தா, எனக்கு உங்களோட அன்ப வெளிப்படுத்துங்க. எனக்கு அது தெரிவிங்க. நான் அத தெரிஞ்சுக்கணும். அப்படின்னு நான் சொன்ன அடுத்த செகண்ட், அம் கொஞ்சம் அ அடுத்த செகண்ட்னா ஒரு 1 வாரம் அந்த மாரி ஆன டைம்ல இப்படி சொடக்கு போடுற நேரத்துல எல்லாமே சேஞ்ச் ஆனுச்சு. ஓகே. அ அப்ப நான் வந்து ம் அ கடவுள நான் கூப்பிட்டப்போ, அந்த கூப்பிட்டேன். ஓகே. கடவுள நான் கூப்பிடுறப்பவும், கூப்பிட்டதுக்கு அப்புறமும் நான் வந்து பாவத்துல தான் இருக்கேன். ஆனா கடவுள் வந்து எனக்குள்ள வேலை செஞ்சாரு. ஓகே. அ நான் வந்து 12த் அதாவது அந்த 12த் முடிச்சு அந்த 3 இயர்ஸும் நான் வந்து மந்தமா தான் இருந்திருக்கேன். ஆ ஒரு மாரி பிளைண்டா ஆ எ எ எதுவுமே எனக்கு தெரியாது. தெரிஞ்ச மாரி இருந்திருக்கேன். பட் ம் அது எனக்கு தெரியும்னு சாட்டிஸ்ஃபை ஆயிருக்கேன். ஓகே. பட் ஆக்சுவலா எனக்கு அப்போ ஒண்ணுமே தெரியல. இப்போ வந்து கடவுளுடைய வெளிப்பாடு வந்ததுக்கப்புறம், உண்மையான அறிவு, நாலேட்ஜ், விஸ்டம் இதெல்லாம் எனக்கு அப்படியே தெளிவா அப்படியே தெரியுது. ஸோ கடவுள் என்னை அ எப்படி மாற்றுனாருன்னா, நான் பாவியா இருக்கிறப்பவே எனக்கு இறந்தாரு. அது எவ்வளோ உண்மையோ, நான் பாவியா இருக்கிறப்பவே எனக்குள்ள வேலையும் செய்ய ஆரம்பிச்சாரு. ஓகே. அ நான் வந்து அ என்ன சொல்றது? நல்லது பண்ணியிருக்கேன். நெறைய பேருக்கு நல்லது பண்ணியிருக்கேன். ஏமாந்துருக்கேன். எல்லாமே நடந்திருக்கு. ஆனா ஒரு கட்டத்தில நான் வந்து யாராவது என் மேல அ தப்பா சொன்னாங்கன்னா, ம் அ இவங்களுக்கெல்லாம் எப்படி என்ன பத்தி தப்பா சொல்லிட்டு, இவங்கலாம் எப்படி நல்லா இருக்காங்க? அந்த மாதிரியான ஒரு ஜெல்லஸு, ஒரு கோவம், ஒரு ரிவெஞ்ச் இந்த மாரியான மூடெல்லாம் எனக்குள்ள இருந்திருக்கு. ஓகே. ஆனா, அப்ப வந்து ஸ்ட்ராங்கா நான் இதுதான் கடவுள், இவரு தான் கடவுள் அப்படின்னு நான் ஸ்ட்ராங்கா ஏற்றுக்கொள்ளல. பட் கடவுள் வந்து கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா என்ன மாத்த ஆரம்பிக்கிறாரு. ஓகே. பிளஸ் கடவுள் என்ன மாத்த ஆரம்பிக்கிறப்பவே நெறைய வழிகள் வருது. அதாவது ஜெகோவா விட்னஸ் மூலமா அந்த சத்ரு என்ன இழுக்கறதுக்கு பாக்குற ஒரு சைடு. அப்புறமேட்டு இந்த வேர்ல்ட்லி திங்ஸ் இந்த தான் சொன்னேன்ல மோட்டிவேஷனல் ஸ்பீச் இந்த மாதிரி எல்லாம் அந்த மாதிரி ஒரு விஷயத்துலலாம் உலக பிரகாரமா நடந்து செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் குடுக்க பாக்குது. ஓகே. சத்ரு ஃபர்ஸ்ட்டு நம்ம கடவுள்கிட்ட போக ஆரம்பிக்கிறப்போ, அது வந்து செல்ஃப் ரைச்சஸ்னஸ், செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இந்த மாதிரி எல்லாம் தான் குடுக்கும். நான் யாருக்கும் தப்பு நெனைக்கிறதில்ல, யாருக்கும் துரோகம் நெனைக்கிறதில்ல. அதனால நான் சேவ் பண்ணப்படுவேன். கடவுள் என்ன சேவ் பண்ணிருவாரு. ஏன்னா நான் இதுவரைக்கும் எனக்கு தெரிஞ்சு நான் யாருக்குமே தப்பு நெனச்சதில்ல. எல்லாருக்கும் உதவி தான் செஞ்சிருக்கேன். அது இதுன்னு சொல்லி செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன், செல்ஃப் ரைச்சஸ் இதெல்லாமே குடுக்கும். ஓகே. ஆனா, உண்மதான். நம்ம யாருக்கும் எந்த தப்பும் அ சில டைம் பண்ணியிருக்க மாட்டோம். அ ஹெல்ப் பண்ணியிருப்போம். எல்லாமே இருக்கும். ஆனா, இதெல்லாம் கண்ண குறிக்கிறது. ஓகே. யூ கான்ட் சேவ் யுவர்செல்ஃப். ஓகே. எதெல்லாம் உங்கள குறிக்குதோ, செல்ஃபா எதெல்லாம் வைக்குதோ, இட்ஸ் நாட் ஃப்ரம் காட். இட்ஸ் ஃப்ரம் ஈவில் திங். இட்ஸ் ஃப்ரம் டெவில் டூ செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் யூ. ஆனா, பரிசுத்த ஆவி கடவுளுக்கு நேரா நடத்துவாரு. ஸோ இந்த பக்கம் ஒரு வழியா இருந்தாலும், ஹோலி ஸ்பிரிட் ஆல்சோ இஸ் வொர்க்கிங். ஹோலி ஸ்பிரிட் ஆல்சோ டிராகிங் மீ என்ன வந்து கடவுளுக்கு நேரா இழுக்குது. எப்படின்னா, என் 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 என்ன சேவ் பண்ண என்னால முடியாது. நான் செய்ற வேலையால முடியாது. ஏசு கிறிஸ்து ஒருவரால மட்டும் தான் முடியும். ஓகே. பிகாஸ் என்னெல்லாம் நான் அனுபவிக்கணுமோ, என்னெல்லாம் நான் அனுபவிச்சிருக்கணுமோ, அந்த கர்ஸா இருக்கட்டும், அந்த ஷேம், கில்ட் எவ்ரிதிங் என்னெல்லாம் நான் அனுபவிக்கிறதா இருக்கட்டும், அது எல்லாமே என்னுடைய இடத்துல நான் பாவியா இருக்கிறப்பவே என்னுடைய தேவன், என்னுடைய அப்பா, என்னுடைய சேவியர் அவரு சுமந்தாரு. ஓகே. அவரு ஆணி அடிக்கப்பட்டாரு. ஓகே. அம் அவரு ஹி சாக்ரிஃபைஸ்ட் ஹிம்செல்ஃப். பெர்ஃபெக்ட் சாக்ரிஃபைஸ். கடவுள் எனக்காக அவர பலியாக்குனாரு. என்னுடைய பாவங்களுக்காக பலியாக்குனாரு. என்னால நான் சேவ் பண்ணப்படல. கடவுளால நான் சேவ் பண்ணப்பட்டுருக்கேன். இந்த ஒரு ஞானத்த எனக்கு முதல்ல கொண்டு வந்தாரு. ஃபர்ஸ்ட்டு
மேக்கிங், அதாவது உண்மை என்னன்னு ஆணி அடிச்ச மாதிரி தெரிய வச்சாரு. ஓகே, ஃபர்ஸ்ட் திங். நான் அப்ப வந்து இது இருக்கலாம், இல்ல அந்த மாதிரி தான் நான் சொல்லியிருக்கேன். மை டெஸ்டிமனில பார்த்தீங்கன்னா தெரியும். டயலமால தான் இருந்தேன். ஆனா உண்மை என்னன்னு கரெக்ட்டா அந்த மைண்ட்ல இது உண்மை அப்படின்னு ஒரு தெளிவு வரும்ல, அந்த தெளிவ எனக்கு ஃபர்ஸ்ட் குடுத்தாரு. ஸோ அஸ் சூன் அஸ் ஐ நோ த ட்ரூத், நான் என்னுடைய கடவுள என்னுடைய தேவனா ஏற்றுக்கொண்டு, ம் அவர அவர் எனக்காக பலியானார். எல்லாத்தையுமே ஏற்றுக்கொண்டு முடிச்சுட்டேன். I confess with my mouth that Jesus Christ is the Lord. He came to save me. He took away my shame, my sin in the cross. பாவத்தின் சம்பளம் மரணம். இனிமேல் அந்த மரணம் எனக்குள்ள இல்ல. அத கடவுள் எடுத்துட்டாரு. ஸோ ஸோ எல்லாமே ஒவ்வொன்னா எனக்கு புரிய வச்சாரு. ஓகே. கன்ஃபெஸ் பண்ண உடனே அதுக்கு முன்னாடிலேருந்து என்ன சொல்றது? நான் பேப்டிசம் எடுத்தேன். அப்ப எனக்கு தெரியல. ஆனா ஏதோ ஒரு மூலையில எனக்கு ஒருத்தவங்க குடுத்த கோட், காட் வந்து ஏஞ்சல்ஸ் அவங்களுக்கு அனுப்புவாரு. அவங்க பார்த்துக்குவாங்க. அப்படி இந்த மாதிரி நெறைய ஐ ஃபீல் சம்திங் இஸ் புரொடெக்டிங் மீ. ஏன்னா நான் பாவியா இருக்கிறப்பவும் நான் நெறைய விஷயத்துல வந்து என்ன நெறைய விஷயத்துல என்ன அ கீழ பண்ணியிருக்கலாம். என்ன வேணா பண்ணியிருக்கலாம். எனக்கு என்ன வேணா ஆயிருக்கலாம். ஆ நான் செத்து கூட போயிருக்கலாம். பட் என்ன கடவுள் வந்து நான் பாவியா இருக்கிறப்பவும் என்ன கடவுள் என்ன பாதுகாத்தாரு. நான் தாயின் வயிற்றுல உருவாகுறதுக்கு முன்னாடில இருந்தே ஹி நியூ மீ. ஆனா ஐ டோன்ட் நோ ஹிம். அதுக்கப்புறம் அ கடவுள் எனக்கு ஒவ்வொன்னா எனக்கு வெளிப்படுத்துறப்ப தான் ஐ ஃபீல் தட் ஹி வாஸ் வித் மீ. நான் பாவியா இருக்கிறப்பவும் எனக்காக அவரு இருந்தாரு. நான் என்ன சொல்றது? எனக்கு நம்பிக்கைலாம் கூட என்னாலயே வந்தது கிடையாது. கடவுள் எனக்குள்ள குடுத்த ஒரு விஷயம். ஹோலி ஸ்பிரிட். ஓகே. ஹோலி ஸ்பிரிட் வில் வொர்க். நமக்குள்ள இப்படிதான் வேலை செய்வாரு. ஹி மேக் அவர் ஹார்ட் பியூர். ஓகே. நம்மளுடைய எண்ணம், நம்மளுடைய தாட் இதெல்லாமே சுத்தமாக்குவாரு. வெளியில முதல்ல சுத்தமாக்குறதுக்கு முன்னாடி ஹி கிளென்ஸ் அவர் ஹார்ட். நல்ல விஷயம் எது? கடவுள் எத விரும்புறாரு? இந்த மாதிரி ஒவ்வொன்னு தெளிவு, விசுவாசம்ன்ற ஒரு கிஃப்ட். அவருடைய கிஃப்ட் எல்லாம் நமக்கு குடுப்பாரு. பிளஸ் நம்மள கடவுளுக்கு நேரா நடத்துவாரு. அவருடைய வழியில நடத்துவாரு. நமக்கு வந்து ஹம் நான் பார்க்குறப்போ, எனக்கு நெறையா கள்ள தீர்க்கதரிசிகளோட மெசேஜ் வரும். அத பார்க்கவே உண்மையா இருக்கிற மாரி இருக்கும். ஆனா அது வந்து உண்மை கிடையாது. அதையும் வந்து ஒரு ஏதாவது மூலமா எனக்கு வந்து தெரியப்படுத்துவாரு. இது தப்பு அப்படின்றது தெரியப்படுத்துவாரு. ஸோ நெக்ஸ்ட் டைம் நான் அத கேட்கவும் மாட்டேன். அத வந்து அன்ஃபாலோ பண்ணிருவேன். அந்த மாரி. எனக்கு உண்மையா கடவுள் என்ன விரும்புறாரு, அந்த மாரியான அ தெய்வ மனிதரையும், லீடர்ஸையும் காமிப்பாரு. ஸோ அத பார்க்க சொல்லுவாங்க. அம் ஃபர்ஸ்ட்டுலாம் எனக்கு அந்த ஹார்ட்டே இருக்காது. ஒரு மாரி கோவமா வரும். காது குடுத்து கூட கேட்க மாட்டோம் இல்லையா? பட் வென் ஹோலி ஸ்பிரிட் நம்ப அவருக்கு ஏற்ற மாரி நம்ம நடந்து கொள்ள நமக்கு ஒரு உணர்வு வரும். ஸோ ஹோலி ஸ்பிரிட் வில் வொர்க், வில் ட்ரான்ஸ்ஃபார்ம் அஸ். ஓகே. நான் ஒவ்வொரு ஸ்டெப்பா சொல்றேன். உங்களுக்கு ஹோலி ஸ்பிரிட்டோட ஒர்க்கும், அவருடைய கிஃப்ட், அப்புறம் அவருடைய ஃப்ரூட்ஸ பத்தி உங்களுக்கு தெரியும். ஸோ பரிசுத்த ஆவிய நீங்க எப்படி பெறலான்னா, கடவுளுடைய சீல். ஸோ கடவுள நம்புறதுனால, அ யாரெல்லாம் கடவுள நம்புறாரோ, அவங்க எல்லாருக்குள்ளயும் அந்த சீல் இருக்கும். நம்புறதுன்னா, அ கிறிஸ்டியன் தான் அந்த மாரி கிடையாது. அவர தேவன் என்று நம்பி, அவர் நமக்காக பண்ணத நம்பி, அவருடைய கிரேஸ்னால, அவர நம்புறதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சால்வேஷன், ரட்சிப்பு. அந்த ரட்சிப்போட அடையாளமா ஹோலி ஸ்பிரிட். ஓகே. லைக் திஸ். சீல் ஆஃப் காட். ஓகே. நெக்ஸ்ட் வாங்க கலாத்தியர் 5th சாப்டர் 16ல இருந்து 26 முடியும் நம்ம படிக்கலாம். ஓகே. பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால், ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள். அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும், ஆவி மாம்சத்திற்கு விரோதமாகவும் இச்சிக்கின்றது. நீங்கள் செய்ய வேண்டும் என்றிருக்கிறவைகளை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமாயிருக்கின்றது. ஆவியினால் நடத்தப்படுவீர்களானால் நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர்கள் அல்ல. மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாயிருக்கின்றன. அவையாவன: விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம்,
காமவிகாரம், விக்கிரக ஆராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்கபேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாடுகள் முதலானவைகளே. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்லுகின்றேன். ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். நாம் ஆவியினாலே பிழைத்திருந்தால் ஆவிக்கேற்றபடி நடக்கவும் கடவோம். வீண் புகழ்ச்சியை விரும்பாமலும் ஒருவரை ஒருவர் கோபமூட்டாமலும் ஒருவர் மேலொருவர் பொறாமை கொள்ளாமலும் இருக்கவும் கடவோம். ஓகே, ஸோ ஆவியின் கனி என்னென்ன நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஆவியினால நீங்க பிழைக்கப்பட்டீர்களானால் ஆவிக்கேற்றபடி நடக்கவும் கடவும். எப்படி நம்ம ஆவியினால பிழைத்தோம்? ஜீசஸை நம்புறனால. கடவுள் நமக்கு ஹோலி ஸ்பிரிட்டை கொடுக்குறாங்க. ஸோ ஹோலி ஸ்பிரிட்னால தான் நம்ம பிழைக்கப்பட்டிருக்கோம். பிகாஸ் ஹோலி ஸ்பிரிட் இஸ் த சீல் ஃபார் அஸ், நம்மள ரட்சிப்புக்கு. ஓகே, ஸோ அவரால் நம்ம பிழைக்கப்பட்டிருக்கோம். ஸோ அவரால் நம்ம நடக்கவும் கடவோம். ஓகே, இந்த மாம்சம் வந்து ஒரு சின்ஃபுல் வேர்ல்ட். இட் டிசையர் ஒன்லி ஃபார் சின்ஃபுல் திங்ஸ். ஓகே, வேர்ல்டில் என்ன நடக்குதோ அதட்ட இது வந்து ஆவியும் மாம்சமும் ஒன்றுக்கொன்று எதிராக இச்சிக்கிறது. ஆவி வந்து சின்ஃபுல் நேச்சரை இச்சிக்காது, சின்ஃபுல் நேச்சர் ஆவிக்கேற்றபடி இச்சிக்காது. ஸோ கடவுள் ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவையை சுமந்து அனுதினமும் என்னை பின்பற்ற கடவன் அப்படின்னு சொன்னார்ல. ஸோ when Holy Spirit enters you, ஆவிக்கேற்றபடி நடக்கிறதுனா உங்களுடைய மாம்சத்தின் இச்சைகளை சிலுவையிலே அரைஞ்சு ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளணும். ஸோ ஆவியின் கனி நமக்கு தெரிஞ்சோம். அவர் நம்ம எதை நடக்கணும் எல்லாமே கடவுள் சொல்லியிருக்காரு. ஸோ we should deny ourselves and walk in spirit. Pick up your cross. ஓகே, ஃபாலோ ஹிம் டெய்லி. ஓகே, அதுதான் நிறைய பேர் இப்போ கிறிஸ்தவர்கள் மாறி இருக்கிறவங்க இருக்காங்கல்ல, அவங்க உண்மையா கூட ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், உண்மையா கூட அவங்களுக்கு கடவுளுடைய வெளிப்பாடு இருந்திருக்கலாம். ஆனா அவங்க அதை டெய்லி கடைப்பிடிக்கிறாங்களானா இல்லை. ஏன்னா அவங்களோட கனிகள் வந்து காட்டி கொடுக்குது. ஓகே, அவங்களுக்கு உண்மை தெரிஞ்சாலும். எக்ஸாம்பிள் ஆல்வின் தாமஸ், அவருடைய அவர் கடவுளை பத்தி நிறைய சொல்றாங்க. ஆனா அவங்களோட கனிகள் ஓகே அது வந்து ஃபால்ஸா இருக்கு. அதுக்காக கடவுளை பத்தி அவங்களுக்கு தெரியாதானா அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். அவங்களுக்கு கடவுளை பத்தி தெரிஞ்சிருக்கு, பட் அவங்க வந்து ஆவிக்கேற்றபடி நடக்காத மாதிரி இருக்கு. ஸோ இந்த மாதிரி நமக்கு தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஸோ டெய்லி நம்ம சிலுவையை தூக்கிட்டு சுமக்கணும். ஓகே, டெய்லி நம்ம ஆவிக்கேற்றபடி நடக்கணும். டெய்லி ஓகே, நம்ம இதுதான். ஸோ அதான் இப்போ நான் வந்து சொன்னேன்ல, ஆவிக்கேற்றபடி நடக்கணும். கடவுளை பின்பற்றுறவங்க மாம்சத்தை அதை நாசிச்சு சிலுவையில் அரைஞ்சிருக்காங்க, அதனால நம்ம ஆவிக்கேற்றபடி நடக்கணும். ஸோ ஆவியின் கனிகள் என்னென்னு தெரிஞ்சிருச்சு. அன்புனா நமக்கு தெரியும், கேரிங் ஃபார் காட் அண்ட் அதர்ஸ். அதாவது கடவுளுக்கு என்ன வேணும், நம்ம பாவியா இருக்கிறப்பவும் எனக்கு என்ன வேணும்னு கடவுள் வந்து ஸ்டில் நவ் கேரிங் மீ. இதுக்கு மேலேயும் என்னை வந்து பாதுகாக்க போறாரு, எனக்கு தேவையானது கொடுக்க போறாரு. ஓகே, ஆனா முக்கியமான ஒண்ணு அவர் எனக்கு கொடுத்திருக்காரு. ஓகே, அவர் நடத்துற விதத்துல அவர் என்ன விரும்புறாரு, லவ்னா என்ன, நம்மளை விட மத்தவங்களுக்கு என்ன வேணும்ன்றத பார்த்து தானே நம்ம செய்வோம். ஸோ அதுதான் லவ். செல்ஃப் லவ்னா தான் உங்களுக்கு என்ன வேணும், நீங்க தான் ஃபர்ஸ்ட் அப்படி. செல்ஃப் லவ் இஸ் அ பேட் திங். ஓகே, கடவுளுடைய லவ் செல்ஃப் லவ் கிடையாது, செல்ஃப்லெஸ் லவ். ஓகே, லவ்வுக்கும் செல்ஃப் லவ்வுக்கும் இந்த மாதிரி எல்லாம் நிறைய வித்தியாசம் இருக்கு. கடவுள் சொல்ற லவ் இந்த சாக்ரிஃபிஷியல் லவ். ஹி சாக்ரிஃபைஸ், அதாவது நமக்காக பலதை இழந்தார். அவர் மேன்மை உள்ளவர், ஆனா நமக்காக அடிமையின் ரூபம் எடுத்து வந்தாருன்னு சொன்னாங்க. அப்புறம் டிசைபிள்ஸோட கால கழுவினார். ஸோ இந்த அளவுக்கு ஹி வாஸ் டவுன் டு எர்த். ஸோ இதுலேயே புரியுது. ஸோ லவ் பியூட்டிஃபுல் திங். ஓகே,
கடவுளுக்கு எது பிடிக்குமோ அத செய்றது. ஒருத்தன் உண்மையாலுமே என்ன லவ் பண்ணா, என்னுடைய கமிட்மெண்ட்ஸ காத்துக்கொள்வான்னு கடவுள் சொன்னார்ல. ஸோ ஹி வில் டூ வாட் காட் வில்ஸ். ஓகே. அப்புறம் அ நான் கிறிஸ்டியன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க மத்தவங்க கிட்ட போய் பேடா நடந்துக்கிட்டா, மத் அ எரிச்சலானா இதெல்லாம் கடவுளுடையது கிடையாது. லவ்ன்றது எல்லார் எல்லார்கிட்டயும் அன்பா இருந்து க கடவுளுடைய உண்மைய சொல்றது. ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு ஜாய். இது வந்து ஃபர்ஸ்ட்டெல்லாம் நான் சிரிக்கிறதுக்கே யோசிப்பேன். ஒரு மாரி சிரிப்பே வராது. பட் வென் ஹோலி ஸ்பிரிட் என்டர்ட் இந்த ப்ராமிஸ் எல்லாம் பண்ணது, எனக்காக வச்சிருக்கிறது, அந்த நம்பிக்கை இதெல்லாம் நெனச்சு ஐ ஃபீல் ஹேப்பி. இன்னும் ஹேப்பினஸ் ஃப்ரம் காட். அதாவது பரிசுத்த ஆவி நமக்கு குடுக்குற ஒரு சந்தோஷம். இட்ஸ் அ பியூட்டிஃபுல் திங். நான் எத பத்தியும் கவலைப்பட வேண்டாம். எல்லாமே கடவுள் பார்த்துக்கிறாரு. நான் பாவியா இருக்கிறப்ப கூட எனக்கு சாப்பாடு குடுத்தாரு. என் ஹெல்த்த பார்த்துக்கிட்டாரு. எவ்ரிதிங். ஆமா அதோட எஃபெக்ட் இருந்தது. ஆனா கடவுள தெரிஞ்சதுக்கு அப்புறம் எவ்ரிதிங் வாஸ் பெர்ஃபெக்ட். நான் சந்தோஷமா இருக்கேன், ஹெல்த்தியா இருக்கேன், நல்லா சாப்பிடுறேன், நிம்மதியா சாப்பிடுறேன். நான் பாவியா இருந்தப்போ எனக்கு ப்ரொவைட் பண்ணார். ஓகே. இதுக்கு மேலயும் ப்ரொவைட் பண்ணுவார். ஸோ அந்த ஒரு சந்தோஷம், நிம்மதி. ஓகே. காம், ட்ரஸ்ட் இன் காட். அந்த அலை அம் ஷிப்ல போயிட்டுருக்கிறப்போ, எப்படி வந்து காத்து, அலையெல்லாம் அடிச்சது. அப்ப கடவுள் எவ்ளோ காமா இருந்தாங்க. இதெல்லாம் கண்டுக்கவே இல்ல. ஸோ அந்த மாரி தான். ஆ எ எவ் எவ்ளோ சிச்சுவேஷன் இருந்தாலும், நாளைக்கு காசு கட்டணும், இல்ல நாளைக்கு வந்து எனக்கு ஏதோ தேவை. எதுவா இருந்தாலும் புட் யூர் ட்ரஸ்ட் இன் ஹிம். நிச்சயமா காட் டேக் கேர் ஆஃப் அஸ். பிகாஸ் ஹி டேக் கேர் ஆஃப் தி ஸ்பேரோஸ். ஓகே. ம். அதனால நம்மளையும் அவரு வந்து நிச்சயமா பார்த்துக்குவாரு. ஸோ என் எனக்கு வந்து அந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் எல்லாம் இருக்கும் தான். அப்போ டிப்ரஷன், ஸ்ட்ரெஸ் எல்லாமே இருக்கும் தான். இப்போ சம்டைம்ஸ் இருக்கும். ஆனா நான் என்னுடைய ட்ரஸ்ட்ட வந்து கடவுள் மேல போட்டுருவேன். அண்ட் அது எப்படியும் நல்லதா தான் முடியும். அந்த காரியம் நல்லதா முடியும். அது எனக்கும் தெரியும். ஆனாலும் அந்த சத்ருவுக்கு அந்த நம்ப கூடாம இருக்க தாட்ஸ் ஓடும் அந்த டைம்ல. அந்த டைம்ல தானே அ எல்லாம் அந்த டைம்ல தானே இப்ப எப்படி யோபுக்கு வந்து அந்த டைம்ல அ எப்படியாவது நீங்க இந்த மாதிரியெல்லாம் பண்ணீங்கன்னா, அ அ கண்டிப்பா உங்கள வந்து இது பண்ணுவான் அப்படின்னு சத்ரு சொன்னது. அது மாரி. அந்தந்த சிச்சுவேஷன்ல தான் நமக்கு ஏதாவது ஒரு தப்புல மாட்டுவோமா, நம்ம நம்பிக்கை உடைஞ்சு போகுமா, இப்படியெல்லாம் டெஸ்ட் பண்ணும். ஸோ பி கேர்ஃபுல். புட் யூர் ட்ரஸ்ட் இன் காட். ஸோ இப்பவும் எனக்கு அதெல்லாம் வந்துச்சுன்னா, நான் கடவுள் மேல பாரத்த போட்டு நான் ஹேப்பியா இருப்பேன். எனக்கு அந்த காம்னஸ் கிடைக்கும். ஒரு மாரி பீஸா இருக்கும். நான் நிம்மதியா இருப்பேன். நான் கெ கவல கவலைப்படுறதுக்கு அங்க இது இருக்காது. எவ்ளோ கஷ்டமா இருந்தாலும், நம்ம நம்பிக்கை யார் மேல வைக்கிறோன்றது தான் முக்கியம். ஓகே. ஸோ, ம். கடவுள் எப்படியாவது பண்ணிருவாரு. நிச்சயமா அது நல்லதா தான் முடியும். ஸோ, இல்லனாலும் அதுக்கு ஏதோ ஒரு வழி இருக்கும். ஸோ, லைக் தட் புட் யூர் ஹோல் ட்ரஸ்ட் இன் காட். அதுதான். நெக்ஸ்ட் பே அ பேஷண்ட். அதாவது வெயிட்டிங் வித்தவுட் கம்ப்ளைனிங். அதாவது அ பொறுமையா இருக்கிறதுன்னா என்ன தெரியுமா? அ ரொம்ப நாள் வெயிட் பண்ணுவேன். அ ஜோசப் அவங்க கதை தெரியும். ஓகே. கடவுள் எப்போ ப்ராமிஸ் பண்ணது. குழியில தூக்கி போடுறப்போ அவங்க வயசு ரொம்ப கம்மி. பட் அ அ எல்லாமே ஆப்போசிட்டா நடந்தது. பட் அவங்களோட பேஷண்ட், அவங்களோட பொறுமை, நீடிய பொறுமை எப்படி இருந்தது. லைக் தட். பட் அவங்க கடவுள் குடுத்த ப்ராமிஸ் அது நிறைவேறினது. அவங்க வந்து ஜோசப் ஜோசப் எந்த கம்ப்ளைண்ட்டும் பண்ண மாரி ரெக்கார்ட்ல இல்ல. ஓகே. ஹி ஜஸ்ட் ட்ரஸ்டட் காட். ஸோ அதுதான். அ கடவுள நம்ம நம்பி, அந்த பொறுமையா இருக்கிறதுக்கான பலன் சக்சஸ். ஓகே. ஸோ கைண்ட்னஸ், பீயிங் ஜென்டில் அண்ட் ஹெல்ப்ஃபுல். ரொம்ப ஹார்ஷா இல்லாம, எல்லா விஷயத்திலும் அவங்களே கோவப்பட்டாலும், இது நான் கத்துக்கக்கூடிய வேண்டிய விஷயம். ஸோ கைண்ட்னஸ், அ ஜென்டிலா ஹேண்டில் பண்றது, ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிறது, யாருக்காவது தேவைன்னா அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி கைண்ட்னஸ் இதெல்லாம் ஹோலி ஸ்பிரிட் வில் டீச் யூ. அப்புறம் குட்னஸ், டூயிங் வாட் இஸ் ரைட். 6வது கடவுள் எது கரெக்ட். டிசர்ன்மென்ட்ன்னு ஒரு கிஃப்ட் இருக்கு தெரியுமா? வென் ஹோலி ஸ்பிரிட் இஸ் வித் யூ, அந்த டிசர்ன்மென்ட் கிஃப்ட் உங்களுக்கு கிடைக்கும். அ கடவுளுடைய பார்வையில எது ரைட், ராங். நாலேட்ஜ்ன்றது வந்து குட் அண்ட் ஈவிலோட நாலேட்ஜ் இந்த உலகத்துல பாவம் என்டர் ஆனப்பவே நமக்கு தெரிஞ்சது. அந்த நாலேட்ஜ் வேற. தட்ஸ் மோட்டிவேஷனல். யாரோ நான் நெறைய வீடியோல சொல்லியிருப்பேன். ஓகே. அத பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ குட்னஸ்ன்றது அ
கிஃப்ட் ஆஃப் டிசர்ன்மெண்ட்னு ஒண்ணு இருக்கு. ஹோலி ஸ்பிரிட் வந்ததுக்கப்புறம், ஹோலி ஸ்பிரிட் ஈவன் கிவ்ஸ் யூ த கிஃப்ட். நம்ப அந்த கடவுளுடைய பார்வையில இது ரைட்டா? ராங்கா? அ அப்படின்னு. ஸோ ஜீசஸ் 2 வழி சொன்னார்ல. ப்ராட் வே, அப்புறம் ஒண்ணு நேரோ வே. நீங்க நேரோ வேக்கு போங்கன்னு தான் கடவுள் சொன்னார். நீங்க ப்ராட் வேல போங்கன்னு சொல்லல. ஸோ அந்த நேரோ வே எத மீன் பண்ணுது நமக்கு தெரியும். ஓகே. ஸோ அதுதான். நம்ப எந்த வழியில போகணும்னு கடவுள் சொல்லிட்டாரு. அந்த வழியில போங்க. ஓகே. அம் இதுதான். அந்த கடவுளுக்கு கடவுளுடைய பார்வையில எது ரைட், அத நம்ம பண்றது தான். தட் இஸ் குட்னஸ். டூயிங் வாட் இஸ் ரைட். அப்புறம் ஃபெய்த்ஃபுல்னஸ், ஸ்டேயிங் லாயல் டு காட். விசுவாசம் அதுவும் ஒரு அ கிஃப்ட். ஹோலி ஸ்பிரிட்டோட கிஃப்ட். எந்த காரியத்திலயும் கடவுளுக்கு உண்மையா இருக்கிறது. ஓகே. கடவுளுக்கு உண்மையா இருக்கிறது. நம் ஜோசப் சொன்னது தான். கடவுளுக்கு விரோதமா நான் எப்படி பாவம் செய்யறது? அப்படின்னு. ஸோ அந்த ஒரு லாயல்டி, அந்த ஒரு லாயல் தான் நமக்கு வேணும். ஸோ தட் இஸ் ஃபெய்த்ஃபுல்னஸ். ஜென்டில்னஸ், ஹம்பிள் அண்ட் ரெஸ்பெக்ட்ஃபுல். நம்பள கடவுள் எவ்ளோ உயரத்துல வச்சிருந்தாலும், எவ்ளோ இதா இருந்தாலும், தாழ்மையா ம் அ மரியாதையோட நடத்துறது. இதெல்லாம் ஜென்டில்னஸ். நம்ப அப்படி நடந்துக்கணும். ஏன்னா கடவுள் நம்மள உயர்த்தி வச்சாரு. ஸோ அவரு அ ஜீசஸ பாருங்க. ஹவ் கிரேட் ஹி இஸ். ஹவ் ம் மோஸ்ட் ஹை அவரு. அவருக்கு மேல யாருமே உயர்ந்தவங்க இல்ல. ஆனா அவரு எவ்ளோ கீழ நமக்காக பலியானாரு. See how he is. Gentleness, humble and respectful. Like okay, இதெல்லாம் கம்பேர் பண்ணிக்கலாம். Self control, saying no to sin. Saying no to sin. Self control என்ற ஒரு வீடியோ குவாலிஃபிகேஷன், வாட் ஆர் த குவாலிஃபிகேஷன் ஆஃப் பாஸ்டர்ன்னு அந்த வீடியோல போட்டிருக்கேன். அது நானே கேட்குறப்ப ஏதோ ஒரு லென்த்தியான வீடியோன்றது ஷார்ட்டா சொல்றேன். செல்ஃப் கண்ட்ரோல், ஆசை, இச்சை அடக்கம், இந்த மாரி நெறையா போலியான கிறிஸ்தவர்கள், போலியான லீடர்ஸ் அ ம் உங்களுக்கு இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் சொல்லிக் குடுக்க மாட்டாங்க. செல்ஃப் கண்ட்ரோலா இருங்க, அதா இருங்க, இதா இருங்கன்னு சொல்ல மாட்டாங்களே தவிர, ப்ளேம் பண்ணுவாங்க. "ஏன் இந்த ட்ரெஸ் போடுற? அந்த ட்ரெஸ் போடு. அது நான் அலோவ் பண்ண மாட்டேன்." இந்த மாரி தான் சொல்லுவாங்க. "இப்படி பண்ணு, காச இப்படி குடு." அப்படிதான் சொல்லுவாங்க. உங்கள உள்ள சுத்தமாக்க மாட்டாங்க. ஓகே. அவங்க அந்த ட்ரெஸ்ஸே போட்டிருந்தா கூட செல்ஃப் கண்ட்ரோல். கிறிஸ்தவனா இருக்கியா? செல்ஃப் கண்ட்ரோல் இருக்கா? இச்சை அடக்கம்ன்னு ஒண்ணு இருக்கா? இப்படி கத்துக் குடுப்பாங்க. உங்கள அ உலக பிரகாரமா இந்த உலகத்துல பார்த்தீங்கன்னா தெரியும். அம் அவ அப்படி ட்ரெஸ் போட்டிருக்கா. அதனால எனக்கு தோணுது. நான் ஒரு பையன். அதனால எனக்கு ஹார்மோன் சேஞ்ச் ஆகுது. அதெல்லாம் தப்பு இல்ல. இந்த மாரி தான் இந்த உலக பிரகாரமும் போலி கிறிஸ்தவர்களும் சொல்லுவாங்க. பட் காட் வில் நாட் சே தட். ரிமைண்ட் தட். ஓகே. நீ ஒரு ஸ்திரீ இச்சையோடு பார்த்தா விபச்சாரம் செய்தாயிற்று. அது விபச்சாரம்னா மாம்சத்தின் கனி. கிறிஸ்டியனா இருக்கியா? செல்ஃப் கண்ட்ரோல் இருக்கா? தட் கடவுள் கேட்பாரு. செல்ஃப் கண்ட்ரோல் இருக்கா? இல்ல நான் அ இவங்க இப்படி சொன்னாங்க. அதெல்லாம் தப்பில்ல. அதெல்லாம் ஹார்மோன் சேஞ்ச் அப்படி இப்படின்னு. ஹார்மோன் சேஞ்சா இருந்துச்சுன்னா கடவுள் சொல்லியிருப்பாரே! கண்ட்ரோல் பண்ணுன்னு சொல்லியிருக்க மாட்டாங்களே! பரவால்ல பண்ணிக்கலாம் அப்படின்னு தானே சொல்லியிருப்பாங்க. ஸோ கவனமா இருங்க. இந்த இந்த மாரி கள்ள தீர்க்கதரிசி ங்கலாம் உங்கள ஒரு மனுஷனாவே வாழ விட மாட்டாங்க. கடவுள் சொல்ற வழியிலேயே உங்கள வாழ விட மாட்டாங்க. எல்லாமே உங்களோட மாம்சத்த நிறைவேற்ற விதமா தான் இருக்கும். ம் ப்ளேம் பண்ணுவாங்க. அவங்க அப்படி ட்ரெஸ் போட்டுருக்காங்க. அதனால நீங்க பார்க்குறீங்க. உங்களுக்கு ஹார்மோன் சேஞ்ச் ஆகுது. அதனால. நோ. கடவுள் அத சொல்லல. காட் செட் டூ அ மேன். எல்லா இதுலயும் பாருங்க. கடவுள் ஒரு ஆண தான் பாயிண்ட் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஏன்னா, யூ வேர் கிரியேட்டட் ஃபர்ஸ்ட். ஆதாம் தான் முன்னாடி கிரியேட் பண்ணப்பட்டிருக்கான். ஆதாம் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் எவ்ரிதிங். ஸோ இது எப்படி நமக்கு தெரியுதுன்னா, ஆதியாகமத்திலே தெரியுது. கடவுள் யார்கிட்ட முன்னாடி கேள்வி கேட்கிறாரு? ஒரு ஆண் கிட்ட. ஸோ ஒரு ஆண தான் நீங்க அம் அந்த தாட்ல இருந்து உள்ள இருந்து சுத்தமாக்கணும். ஒரு விமனும் ஷுட் பி கிளென்ஸ்ட் இன்சைட் அண்ட் அவுட்சைட். அதுல எந்த மாற்றமும் இல்ல. ஆனா, நீங்க ஒரு ஆணோட செல்ஃப் கண்ட்ரோல் இத பத்தி டீச் பண்ணாம, ஒரு பெண்ணோட ட்ரெஸ்ஸ பத்தி டீச் பண்றாங்கன்னா, யூ ஷுட் பி கேர்ஃபுல். யூ ஷுட் பி அவேர் ஆஃப் தட். ஓகே. நான் இத மறுபடியும் சொல்றேன்னா, ஏன்னா உங்கள கடவுளோட ஹோலினஸ்க்கு அவங்க லீட் பண்றதில்ல. இன்ஸ்டெட் தே ஆர் அலோவிங் யூ டு சின் பை பிளேமிங் ஆன் அதர்ஸ். ஓகே. இந்த உலகம் இப்படி இருக்கு. இந்த உலகம் இப்படி இருக்கு. அதனால நீங்க பண்ணலாம்.
லைக் இந்த மாதிரி மெனி எக்ஸாம்பிள் சொல்லிட்டு போலாம். ஆனா, முக்கியமா இருக்கிறது என்னன்னா, பெண்கள் இந்த கடைசி காலத்துல இச்சை அடக்கமும் இல்லாததுனால நெறைய பேர் அழிஞ்சு போவாங்க. நம்ம பைபிள்ல வாசிச்சிருக்கோம். அதனால தான் நான் வந்து இத பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்றேன். கடவுள் உங்கள கேள்வி கேட்பாங்க. அப்ப நீங்க வந்து அவங்களோட ட்ரெஸ்ஸ நீங்க ப்ளேம் பண்ண முடியாது. ஏன்னா கடவுளே சொல்லியிருக்காரு. "நீ ஒரு ஸ்திரியை இச்சையோடு பார்த்தான்னு." ஆ ஓகே. இந்த மாதிரி இத சொல்லிட்டே இருக்கேன்னா, நான் ஒரு விஷயத்த வந்து பாயிண்ட் அவுட் பண்ணிட்டே இருக்கேன்னா, வொர்க் கவனமா வொர்க் பண்ணுங்க. அ அந்த மாரி சொல்றவங்கள விட்டு விலகுங்க. நான் நான் இந்த மாரி வீடியோ போட்டேன். நெறைய பேரு அ எனக்கு எதிரா தான் கமெண்ட் வருது. "அது அப்படி இல்ல. நீ இப்படி பேசக்கூடாது." ஒரு மாரி. பட் அவங்க எந்த அளவுக்கு பிளைண்ட் ஆக்கப்பட்டுருக்காங்கன்னு பாருங்க. அ "சீ திஸ் வேர்ல்ட்." இந்த உலகத்துல எப்படி பெண்கள நடத்துறாங்கன்னு பாருங்க. ஓகே. ஆனா பைபிள் என்ன சொல்லியிருக்குதுன்னு பாருங்க. இந்த உலகத்துல எல்லாமே ஒரு ஆண் இப்படி இருக்கலாம், அப்படி இருக்கலாம், இதா இருக்கலாம்ன்றத தான் காமிக்கிறாங்க. பட் எப்படி வந்து ஹோலியா இருக்கிறதுன்னு காமிக்க மாட்டாங்க. ஏன்னா அது எதுலயுமே இருக்காது. எக்ஸெப்ட் த ஹோலி பைபிள். ஓகே. அதனால நீங்க ஒரு சரீரத்திற்கு தலையா இருக்கீங்கன்னா, யூ ஷுட் பி லைக் கிரைஸ்ட். ஓகே. லைக் ஜீசஸ். அதுக்கு தான் நீங்க ஒரு ஆணாவே படைச்சிருக்காங்க. சரீரமா இருந்தா விமென். ஓகே. கடவுள் இதெல்லாம் டீட்டெயிலா உங்களுக்கு புரியக்கூடிய வீடியோவ நான் போடுறேன். பட் கேர்ஃபுல். உங்க தாட்ஸ்ல நீங்க எத அலோவ் பண்றீங்க? அ கடவுள் வந்து என்ன சொல்லியிருக்காரு? லவ் லவ் யுவர் காட் வித் ஆல் யுவர் மைண்ட், ஆல் யுவர் ஹார்ட், ஆல் யுவர் சோல். ஃபுல்லா மைண்ட் ஃபுல்லா கடவுள லவ் பண்ணணும். ஹார்ட் ஃபுல்லா கடவுள லவ் பண்ணணும். சோல் ஃபுல்லா. அப்டின்னா, உங்க தாட்ல இருந்து நீங்க எத அலோவ் பண்றீங்க? அது எல்லாமே கடவுள் கடவுள் பார்க்குவாரு. ஓகே. யூ நோ தட் நம்ம இருதயத்த ஆராய்ந்து அறிகிற தேவன் தான் நமக்கு இருக்காரு. அதனால தான் ஆல் தீஸ் ட்ரூத்ஸ் மோர் இம்பார்ட்டன்ட். முதல்ல யாராவது இதெல்லாம் உங்களுக்கு சொல்லிக் குடுக்கலன்னா, டோன்ட் கோ டூ தியர் சர்ச். அவங்க ஏதாவது ஒரு விஷயத்த ப்ளேம் பண்ணுவாங்க. நல்லா இருக்க மாரி இருக்கும். கானல் நீர் மாரி தண்ணி இருக்க மாரி இருக்கும். உள்ள போனா தண்ணி இருக்காது. ஓகே. அதனால அத வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இத தான் நான் சொல்ல வந்தேன். ஓகே. இப்ப வந்து வி கேன் நம்ம வாழ்க்கையில எப்படி வந்து அவருடைய வேலை நடக்குது. ஹோலி ஸ்பிரிட் எப்படி வேலை செய்றாருன்னு நமக்கு தெரியும். ஹோலி ஸ்பிரிட் வந்து வில் டிரான்ஸ்ஃபார்ம் அவர் மைண்ட், ஹார்ட், நம்ம நடவடிக்கை, கேரக்டர் இது எல்லாத்தையும் டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுவாரு. ஓகே. டிரான்ஸ்ஃபார்ம்னா கடவுளுடைய இமேஜ். கடவுள் எப்படிப்பட்டவர்? ஓகே. அவருடைய இமேஜ் தான் நம்மள டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுவாரு. நம்ம மைண்ட்லயோ, நம்ம ஹார்ட்லயோ எல்லாத்துலயுமே கடவுள பற்றும் பயத்தோட அ அவர் வந்து நம்மள வழி நடத்துறவரா இருப்பாரு. அப்புறம் கடவுளுக்கு ஏற்ற வழியில. "ஹி லீட்ஸ் மீ இன் த பாத் ஆஃப் ரைட்சஸ்னஸ் ஃபார் ஹிஸ் நேம்ஸ் சேக்." ஓகே. கடவுளுடைய வழியில நடத்தக்கூடியவரா இருப்பாரு. ஓகே. அப்புறம் நம்பளுடைய எண்ணத்தையும் மாத்துவார். நமக்கு வந்து நெறைய நெகட்டிவான ஒரு தாட்ஸ் எல்லாம் இருக்கும். ஆனா, அது எல்லாமே நம்ப வந்து பைபிள் படிக்கிறது ஏன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்டின்னா, ப உண்மைய உங்களுக்கு தெரியலன்னா, பொய்யோட நீங்க எதிர்த்து போராட முடியாது. ஓகே. உங்களுக்கு உண்மை என்னன்னு தெரியணும்னா, பைபிள படிக்கணும். பைபிள படிக்கிறப்போ ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து வாய்ஸ் ரெகக்னைஸ் பண்ண முடியும். இது கடவுளுடைய வார்த்தையா? கடவுளுடைய வாய்ஸா? வேர்ல்ட்லி வாய்ஸா? இல்ல வந்து அ சத்துருவோடதா? அப்படின்னு. ஓகே. ம். ஸோ இப்படிதான். க அ உங்களுக்கு உண்மை தெரியறப்போ, ஹோ இட் இஸ் ரிட்டன். அதாவது ஹோலி ஸ்பிரிட் வில் ரிமைண்ட் யூ த ட்ரூத். ஓகே. ஸோ அத கொண்டு நம்ப எனிமியோட ஃபியூச்சர ஞாபகப்படுத்த முடியும். ஸோ லைக் திஸ் இந்த மாரி நமக்கு ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கும். அப்புறம் நெறைய கிஃப்ட் கிடைக்கும். நான் ஹோலி ஸ்பிரிட்டோட அ ஹெ அ கிஃப்ட் எல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணுவாரு. லைக் ஹீலிங், விசுவாசம், ஜெபிக்கிறது, டிசர்ன்மென்ட் இந்த மாதிரி நெறைய கிஃப்ட்ஸ் இருக்கு. ஸோ இந்த மாரி கிஃப்ட் எல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணுவாரு. ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்மள இன்டர்னலா சேஞ்ச் பண்ணுவாரு. நம்ம மைண்ட், தாட்ஸ் நம்மளுடைய கேரக்டர் எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணுவாரு. அப்புறம் நம்மள கடவுளுக்கு நேரா நடத்துவாரு. ப்ரேயர் பண்றதா இருக்கட்டும், நம்ம வாழ்க்கை நம்மளோட பர்ப்பஸ தெரிவிக்கிறவரா இருக்கட்டும், பர்ப்பஸ்க்கு நேரா நடத்துறவரா இருக்கட்டும், எல்லாத்தையும் ஹி மேக் அஸ் டிபெண்ட் ஆன் கிரைஸ்ட். ஓகே. ம். யூ ஷுட் டிபெண்ட் ஆன் ஹோலி ஸ்பிரிட். ஹோலி ஸ்பிரிட் வில் மேக் யூ டிபெண்ட் ஆன் ஜீசஸ் கிரைஸ்ட் அண்ட் லீட் யூ. ஓகே. அவரு கடவுளுடைய வழியில நடத்துவார். ஓகே. அப்புறம் ஹோலி ஸ்பிரிட் வந்து நம்ம தப்பு செய்றப்போ கன்விக்ட் பண்ணுவாரு. அத தவிர அத விட்டு அ அந்த ஷேம்குள்ளயும், கில்ட்குள்ளயும் ஆளாக்க மாட்டாரு. இட் இஸ் த ஃப்ரூட் ஆஃப் ஈ ஈ ஈவில் ஸ்பிரிட். ஓகே. ஸோ அ
பரிசுத்த ஆவி நம்மள பரிசுத்தமா ஆக்குவாரு. பரிசுத்த ஆவியானவர் நம்மள பரிசுத்தமா ஆக்கிட்டு இருப்பாரு. ஆனா எதெல்லாம் ஷேம், கில்ட்டு, ஐய்யய்யோ! தப்பு பண்ணிட்டேனே! கடவுள் என்ன மன்னிக்க மாட்டாரு அப்படின்னு நினைச்சீங்கன்னா, தட் இஸ் ஆல்சோ ஈவில் திங். நான் உங்களுக்கு நெக்ஸ்ட்ல சொல்றேன். அப்புறம் பரிசுத்த ஆவி கடவுளுக்கு நேரா தான் உங்கள இழுக்குவாரு. கடவுள் வேண்டான்னு தள்ள மாட்டாரு. ஓகே. நெக்ஸ்ட்டு அ கோர் அதாவது கோர் பாயிண்ட்ல இருந்து சேஞ்சஸ் உருவாக்குவாரு. அதாவது நம்ம மைண்ட்ல இருந்து நம்மளுடைய தாட்ல இருந்து நம்மளுடைய நம்மளோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கும். ஓகே, ரெனியூவல் நடக்கும். இப்ப நான் எக்ஸாம்பிள் சொல்றேன். செல்ஃப் கண்ட்ரோல பாயிண்ட் அவுட் பண்றது. இன்ஸ்டெட் ஆஃப் பிளேமிங், செல்ஃப் கண்ட்ரோல் தான் கோர் மெசேஜ். ஓகே, கோர் திங். அதுதான். அது அதுல இருந்து தான் சேஞ்ச் உருவாகும். ப்ளேம் பண்ணக்கூடாது. அவங்க அப்படி பண்றாங்க. அதனால எனக்கு இது வருதுன்னு யூ ஷுட் டேக் அக்கவுண்டபிலிட்டி. அக்கவுண்டபிலிட்டி இருந்துச்சுன்னா தான் யூ ஹேவ் ஹோலி ஸ்பிரிட். என்ன சொல்றது? அத மாத்திக்கணும். அதுல டிரான்ஸ்ஃபர்மேஷன், கன்விக்ஷன் நடக்கும், டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கும். இந்த மாதிரியான விஷயங்கள தான் ஹோலி ஸ்பிரிட் வில் ப்ரொடியூஸ். ஓகே. ஹெல்ப் அஸ் டு பி ஹம்பிள் அண்ட் சீக் காட். அதாவது ஹம்பிளா இருந்து கடவுள தேடுறது தான் அவரு குடுப்பாரு. எத்தன டைம் தான் கடவுள் என்ன மன்னிப்பாரு. நம்பிக்கை இல்லாம ஒரு மாரி கண்ட அ இந்த எக்ஸாம்பிள் பீட்டர் அண்ட் ஜூடாஸ் கதை தெரியும்ல. அ பீட்டர் பீட்டர் தெரியாதுன்னு மறுதலிச்சாங்க. ஆனா பீட்டர் வந்து ஒரு கடவுள்கிட்ட போயிட்டு ம் ம் மன்னிப்பு கேட்டாரு. ஸோ காட் வந்து அவர வேற மாரி யூஸ் பண்ணாரு. ஆனா ஜூடாஸ் வந்து ஈவில் கன்விக்ஷன் நடந்துச்சு. கடவுள நம்பாம. கடவுள் கூடயே தான் இருக்காங்க. ஆனா கடவுள நம்பல. கிறிஸ்டியனா தான் இருக்காங்க. ஆனா கடவுள நம்பல. கடவுளுடைய மன்னிப்பை ஏற்றுக்கொள்ளல. லைக் தட் அண்ட் சூசைட் பண்ணிக்கிட்டாங்க. ஆனா வெளியில எப்படி தெரியும்? தப்பு பண்ணிட்டா, சூசைட் பண்ணிக்கிட்டா. ஸோ அ ம் அழுதானம் என்ன பண்ணாலும் ஹி கடவுள நம்பல. ஆனா அ பீட்டர் வந்து கடவுள நம்புனாரு. அதனால புரிஞ்சதா? Holy Spirit will lead you towards God. But evil spirit will drag you from God. Evil spirit வந்து worldly thing, worldly அந்த மாரியான விஷயத்த தான் கொண்டு வந்து முன்னாடி நிறுத்தும். லைக் செல்ஃப் ரைச்சஸ்னஸ், செல்ஃப் இது பாத்தியா நீ தப்பு பண்ணிட்ட, இது தப்பு தானே, அந்த மாரி சொல்லி சூசைட் பண்ண வச்சது. பட் ஹோலி ஸ்பிரிட் கன்விக்டட் ஆமா நீ தப்பு பண்ணிட்ட போய் சாரி கேளு. லைக் தட். as soon as God accepted, he was changed. கடவுள் அவர வேற மாரி யூஸ் பண்ணாரு. ஸோ ஹோலி ஸ்பிரிட் வந்து வில் லீட் யூ டுவர்ட்ஸ் காட். நீங்க தப்பே பண்ணாலும், ஒரே தப்புல மறுபடியும் விழுந்தாலும், நீங்க போய் கடவுள்கிட்ட கன்ஃபெஸ் பண்ணணும். கன்ஃபெஸ் பண்ணி ஹோலி ஸ்பிரிட் வில் கன்விக்ட் யூ. இது தப்புன்னு சொல்லுவாரு. அப்புறம் நீங்க கன்ஃபெஸ் பண்ணி கடவுள் மன்னிச்சுருவாரு. ஹி இஸ் ஃபேத்ஃபுல் அண்ட் ஜஸ்ட் டு ஃபர்கிவ் யூ. ஓகே. அதுக்கப்புறமேட்டு ட்ரான்ஸ்ஃபார்ம், ரிப்பென்டன்ஸ் இருக்கணும். ரிப்பென்டன்ஸ் இல்லாம வெறும் மன்னிப்பு மட்டும் கேட்டீங்கன்னா, இட் வில் நாட் வொர்க் அவுட். ஓகே. ரிப்பெண்ட். அத உணர்ந்து அந்த தப்பு மறுபடியும் வராதபடி காத்துக்கொள்ளணும். எக்ஸாம்பிள் நான் ஒரு தப்புல வந்து தப்பு பண்றேன். பட் அந்த தப்பு வந்து எனக்கு கன்விக்ட் ஆனுச்சு. ஆனாலும் நான் வந்து நெக்ஸ்ட் டைம் விழமாட்டேன்னா விழுந்துருவேன். அதுக்கப்புறம் நான் சாரியும் கேட்பேன். எவ்ரிதிங் வில் பி ஃபைன். ஆனா வந்துட்டு நெக்ஸ்ட் டைம் ஹோலி ஸ்பிரிட் எப்படி என்ன லீட் பண்ணுவாங்கன்னா, அந்த ஒவ்வொரு டைம் நான் தப்பு விழுகிறப்போ, அ எதனால வருது அப்படின்னு எனக்கு ஒரு தாட் வரும். ஹோலி ஸ்பிரிட் வில் ஆஸ்க். ஸோ அவரு அது கேட்குறப்போ, ஓ! எனக்கு ஒரு வாய்ஸ் வந்துச்சு. அத கேட்டு நான் அத செஞ்சுட்டேன். அதுதான். ஸோ அந்த வாய்ஸ் வரப்போ, யூ ஷுட் பி கான்ஷியஸ் அண்ட் கோட் த ஸ்கிரிப்சர்ஸ். ரொம்ப முடியலன்னா ப்ரேயர் பண்ணணும். வசனத்த வச்சு எந்த சம்திங் ஆஸ்க் ஹோலி ஸ்பிரிட். ஓகே. எனக்கு இந்த தப்பு பண்ண வேண்டாம். ஐ ஐ சரண்டர் மை செல்ஃப் டு யூ லார்ட். ஹெல்ப் மீ. எனக்கு இது பண்ணணும்னு ஆசையா இருக்கு. ஐ ஃபீல் அந்த கிரேவிங்ன்னு ஒண்ணு இருக்கும். எனக்கு அது ஐ ஃபீல் லைக் தட். பட் காட் ப்ளீஸ் ஸ்டெப் இன். நான் பரிசுத்தமா இருக்கணும்னு தானே நீங்க விரும்புறீங்க. ஐ டோன்ட் வாண்ட் டு டூ தட் காட். ஐ வாண்ட் டு பி பியூர் டு யூ. லைக் திஸ். இந்த மாதிரி தான் நான் ப்ரேயர் பண்ணுவேன். ஸோ அஸ் சூன் அஸ் நான் இத சொன்னதுக்கப்புறம் எனக்கு வந்து அந்த ஒரு கிரேவிங் கிடையாது. அது அப்படியே போயிடும். வில் பி வைப்ட் அவுட். ஸோ அதுக்காக நெக்ஸ்ட் டைம் அந்த தாட் வராதானா? வரும். பட் அகெயின் ஐ கோட் த ஸ்கிரிப்சர்ஸ். ஐ சப்மிட் டு காட். அதுக்கப்புறம் இட் வில் ஃப்ளீ ஃப்ரம் மீ. ஸோ இந்த மாரி தான்.
கன்விக்ட் நடக்கும். கன்விக்ஷன் நடக்கிறப்போ யூ ஷுட் சரண்டர் யுவர் செல்ஃப். சரண்டர் ஆனதுக்கப்புறம் யூ ஷுட் பி ட்ரான்ஸ்ஃபார்ம்ட். அதாவது ரிப்பெண்ட் ஆகணும். அதை விட்டு மனம் திரும்பி கடவுள்கிட்ட மன்னிப்பு கேட்டு யூ ஷுட் ட்ரான்ஸ்ஃபார்ம் யுவர் செல்ஃப். சாரி கேட்கறதுனால நீங்கள் மன்னிக்கப்பட அப்படி கிடையாது. கன்ஃபஸ் பண்ணி அந்த தப்பை மறுபடியும் செய்யக்கூடாது. ரிப்பெண்ட். அந்த தப்பு அந்த வாய்ஸ் வருதுன்னா யூ ஷுட் பி அவேர் அண்ட் கோட் த ஸ்கிரிப்சர்ஸ் ஆர் ப்ரே. ஒருவேளை அடிக்டடான ஒரு பாவமாக இருந்தால் ஃபாஸ்டிங், ஓகே, ப்ரேயர், செல்ஃப் கண்ட்ரோல், இந்த மாதிரிலாம் வர்றதுக்கு நம்ம ஃபாஸ்டிங் பண்ணி ப்ரே பண்ணலாம். சி, அட்லீஸ்ட் நம்ம வந்து நான் அதை ஃபாலோ பண்ணுறதில்ல, ஆனால் எனக்கு வந்து ஃபாலோ பண்ணணுன்ற ஒரு விருப்பம் இருக்குது. அதாவது நம்ம ரொம்ப ஹோலியாக இருக்கணும். கடவுள் நம்மளை அதுக்கு தான் நிலைக்கு பெற்றிருக்காரு. ஐ வாண்ட் டு பி ஹோலி இன் ஒரு அந்த ஒரு ஈகர்னஸ், அந்த ஒரு கிரேவிங் இருக்கு. தட்ஸ் ஃப்ரம் ஹோலி ஸ்பிரிட். எனக்கு நல்லா தெரியுது. ஐ ஷுட் பி ஹோலி டு காட். ஸோ அதுக்காக நம்ம வந்து ஒவ்வொரு டைமும் நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிட்டு இருக்கணும். நம்ம வந்து கடவுளுடைய இந்த மாதிரியான குணங்கள் எல்லாம் நடந்துக்கிறது லைக் தட். ஏதாவது ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் ஒரே ஒரு ஃப்ரூட்டை நம்ம வந்து வெளிப்படுத்தலாம். ஏன்னா நமக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. தப்பு பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அந்த தப்பு பண்ணுற வாய்ப்பில் நம்ம வந்து அதை வந்து நல்லதாகவும் மாற்றிக்கலாம். ஓகே, தெர் இஸ் அ வே டு சேஞ்ச். தப்பு செய்யறதுக்கு அந்த தாட் வருதுன்னா அங்கே ஸ்கிரிப்சர்ஸை கோட் பண்ணி கடவுள் பக்கம் திரும்புறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஸோ யூ டர்ன். அப்படியே பண்ணிக்கிட்டே இருக்கப்போ அதை யோசிச்சு பாருங்க. ஒரு தாட் வருது, அதை நான் கடவுளை ரீப்ளேஸ் பண்ணுறேன். அகெயின் ஒரு தாட் வருது, மறுபடியும் ரீப்ளேஸ் பண்ணுறேன். அகெயின் மறுபடியும் ரீப்ளேஸ் பண்ணுறேன். இட் ட்ராக்ஸ் மீ டு காட்னும் இழுக்கிறது. விழுந்துட்டேன், அதை அக்செப்ட் பண்ணி நான் விழுந்துட்டேன்னா கஷ்டமாக தான் இருக்கும். பட் ஐ ஆஸ்க் ஃபார் ஃபர்கிவ்னஸ் அண்ட் அகெயின் ஹோலி ஸ்பிரிட் வில் ஒர்க் ஆன் மீ. கவனமாக இருப்பேன். ஐ ஷுட் லவ் வாட் காட் வாண்ட். நான் கடவுள் எதை விரும்புகிறாரோ அதை தான் நான் நேசிக்கணும் அப்படின்ற ஒரு தாட் எனக்குள்ளே வரும். கிளென்ஸ் ஆகும். ஐல் பி கிளென்ஸ் பை காட். நிறைய நடக்கும் ப்ராசஸ். ஸோ நீங்கள் வந்து எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. கடவுளை நம்புங்க. கடவுள் வந்து பரிசுத்த ஆவியை நமக்காக கொடுத்துட்டு போகிறார். அவர் சொன்னார்ல, நான் போன உடனே பரிசுத்த ஆவியை உங்களுக்கு அனுப்புவேன், பரிசுத்த ஆவியானவரை. ஸோ அவர் நம்மளை பார்த்துக்குவார், நம்ம வழியை லீட் பண்ணுவார். ஸோ பியூட்டிஃபுல்லான திங்ல கடவுள் வந்து நம்மளை தனியாக விட்டுட்டு போகல இந்த சின்ஃபுல்லான வேர்ல்டில். பட் நம்மளை பாதுகாக்கிறதுக்கும் நம்மளை சேவ் பண்ணுறதுக்கும் ஹோலி ஸ்பிரிட்டை கொடுத்துருக்காரு. ஸோ அவர் சொல்கிறதுக்கு ஏற்றபடி நடக்கலாம். ஸோ நம்ம வந்து எந்த அளவுக்கு கடவுளுடைய வார்த்தை ரொம்ப முக்கியமோ அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இட்ஸ் லைக் ஆக்சிஜன். ஓகே, காட் இஸ் லைக் இந்த உலக பிரகாரமாக எக்ஸாம்பிள் சொன்னால் ஆக்சிஜன். அது இல்லாமல் நம்ம வாழ முடியாது. லைக் தட். அதனால் கடவுளுடைய வார்த்தையை மனப்பாடம் அதை படித்து ஒவ்வொரு டைமும் அதை படிக்கிறப்போ புது 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 தாட் வரும். ஓகே, கடவுளுடைய ஒரு வார்த்தை பல மீனிங் கொடுக்கறதா இருக்கு. ஸோ நம்ம படிக்க 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 அதோட ஆழம் நமக்கு தெரியும். ஸோ நம்ம வந்து கடவுளுடைய வார்த்தையில் ரொம்ப க்ளோஸாக இருக்கணும். நானும் படிப்பேன், பட் நான் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுறதில்ல. பட் நான் வந்து டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணணும். டெய்லி ஐ ஷுட் ப்ரேயர். கடவுளோட பேசுகிறேன், ஆனால் ப்ரேயர் பண்ணுறேன்னா அது இது எனக்குள்ள அந்த ப்ரேயர் கன்சிஸ்டன்சியாக நம்மனால இருக்க முடியல. பட் வென் யூ ஆஸ்க் ஹோலி ஸ்பிரிட், ப்ரேயர் பண்ணும் அந்த தாட் வந்துச்சுன்னா என்ன பண்ணிட்டு இருக்கேனோ அதை அப்படியே நிறுத்தி ஐல் சிட் அண்ட் ஐல் ப்ரே. என்ன வார்த்தை வருதுன்னு எனக்கு தெரியாது. ஹோலி ஸ்பிரிட் வில் ப்ரே லைக் தட். ஓகே, ஸோ நம்ம ப்ரேயர் பண்ணணும். நம்ம கடவுளுக்கான நேரத்தை கொடுக்கணும். கடவுளுக்கு வந்து நம்ம நாளை ஆரம்பிக்கணும், தேங்க்ஸ் கிவிங்கில் முடிக்கணும். லைக் திஸ். இந்த மாதிரி தான் நம்மள ஹோலி ஸ்பிரிட் வில் லீட் அஸ். ஓகே, ஸோ எதை பற்றி கவலைப்பட வேண்டாம். ஹோலி ஸ்பிரிட்டோட ஒர்க் என்னன்னு நம்ம பார்க்கலாம். ஜெனசிஸ்லேருந்து ரெவலேஷன் வரையும் ஹோலி ஸ்பிரிட் என்னென்னலாம் ஒர்க் பண்ணாங்கன்னு பார்க்கலாம். நான் சில பாயிண்ட்ஸ் சொல்கிறேன். நம்மள created and gave life. Okay, Genesis 1:2 இருக்கு. gave strength for God's work. கடவுளுடைய வேலை செய்கிறதுக்கு நமக்கு ஸ்ட்ரென்த் கொடுத்தது. அப்புறம் wisdom and understanding பரிசுத்த ஆவி கொடுப்பாரு.
ஸ்போக் த்ரூ ப்ராஃபிட், அதாவது ப்ராஃபிட்ஸ் எல்லாம் மூலமா நமக்கு நிறைய தெரிவிப்பாரு. அனாயிண்டட் கிங், ப்ரீஸ்ட் அண்ட் லீடர்ஸ் இவங்களெல்லாம் அபிஷேகம் பண்ணப்பட்டது. அப்புறம் கன்சீவ் ஜீசஸ் இன் மேரிஸ் womb, empowered Jesus ministry, convicted people of sin, drew people to Christ, gave new birth, அதாவது salvation, lives in every believers, help us understand God's word, help us pray, guide us into truth, convicts and corrects believers, அதாவது convict பண்ணி correct பண்றது. ஓகே, give power to witness, gift, give spiritual gift and serve for serving, அதாவது அதான் நமக்கு கிடைக்கிற gift அது மற்றவங்களுக்கு சர்வ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது. Produces the fruit of Holy Spirit, comfort, strength and encourage, seal believers until the day of redemption, prepare Christ church for his return. Church, prepare bride, okay, for அவர் வர்றதுக்கு நம்மள ப்ரிப்பேர் பண்ணுறது. That's making us holy, பரிசுத்தமாக்குதல். ஓகே, says come to all who will receive eternal life, வாங்க அழைக்கிறாரு நித்திய ஜீவனுக்காக. ஓகே, ஸோ ஒரு வார்த்தையில் சொல்லணும்னா the Holy Spirit gives life, saves, teaches, changes heart, empower believers, produce Christ-like character, கடவுளுடைய கேரக்டர், and prepare God's people for eternal life with Jesus. Amen. ஸோ இப்போ நான் சொன்னது ஒரு பாயிண்டாக கொடுத்துருக்கேன். ஸோ இதுலேருந்து உங்களுக்கு தெரியும். ஸோ லெட் பி மோர் ஹோலி. ஓகே, லெட்ஸ் ப்ரிப்பேர் ஃபார் காட். நம்ம ஆயத்தமாகலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ.